எல்லோரும் மென்தேன் செய்து அப்படின்டா என்கிட்ட மிச்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ப்ரோ நான் மிச்சம் பேரில் ஒருத்தர், நான் 19 வயசு தான். இந்த அவர் நினச்சிக்கொண்டு நிற்கிறாரு அப்படின்னா வே குடிக்கிற வந்து சரியில்லை 19 வயசு அப்படின்னு சொல்லி. ப்ரோ அப்படின்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் விளையாடிட்டு வே குடிச்சேன்டா பிரச்சனை இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது மெயின் ரிசல்ட் வந்து வே என்றால் எந்தேன், ப்ரோட்டீன் இருந்தால் எந்தேன், லோ பட்ஜெட்னா எந்தேன். லோ பட்ஜெட்டில் ஒன்று மசிலை கெயின் பண்ணணுமா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ என்னோட லோ பட்ஜெட் வந்து என்ன பாருங்கள், நீங்கள் கிட்டத்தட்ட வே வந்து ஸ்ரீலங்காவில் லோன் ஒரு 25,000 இருக்கும். அதில் எத்தனை சேவிங் வரும்? 30 சேவிங். அதுக்கு முன்னாடி சேவிங்கண்டா நிறைய பேர் தெரிய வச்சு தெரிஞ்சாக்க ஓகே திரும்பி பாருங்கள் ரிப்பீட்டுக்கு சேவிங்கண்டா. இப்போ அதில் வந்து ஒரு கரண்டி வேறு, அந்த கரண்டிக்கு தான் ஒரு சேவிங் அண்டியா. கிட்டத்தட்ட ஒரு வே ப்ரோட்டீனில் 30 சேவிங் வரும். 30 சேவிங்கண்டா என்ன? 30 சேவிங் வரும். 30 சேவிங்கண்டா 30 கரண்டி. ஒரு சேவிங் அண்டி 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ ஒரு மனுஷன் சாதாரணமாக எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், பாடி பில்டிங் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட வெயிட் வந்து 50 கிலோ, எக்ஸாம்பிள் உங்களோட வெயிட் வந்து 50 கிலோ அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 2.2 கிராம்ஸ், மினிமம் 1.5 கிராம்ஸ் எடுக்கணும். அப்படின்னா ஒரு கிலோவுக்கு 1.5 கிராம்ஸ். அப்படின்னா நாங்கள் ஜஸ்ட் வச்சுக்கிறோம் 2 ஒன்று வச்சுக்கிறோம், மிடில் லெவல் 2 ஒன்று வச்சா, ஒரு கிலோவுக்கு 2 ஒன்று வச்சோன்னா 50 kgs ஆள் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டெய்லி எடுக்கணும், இன்டேக் பண்ணணும். கிட்டத்தட்ட நான் ஸ்ரீலங்காவில் தின்னி ஷோரு இதெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வரும். ஓகே, அப்படின்னா நீங்கள் இதில் அடிக்க எனக்கு கரண்டி, இந்த வேல் அடிக்க நான் தெரிஞ்சணும், வேல் ஒரு 4 கரண்டி எடுக்கணும். 4 கரண்டி என்ன 4 சேவிங். ஓகே, 4 சேவிங், 3 சேவிங் என்னங்க, 3 சேவிங் ஜஸ்ட். ஓகே, 3 சேவிங்ஸ் தான் 75 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, அடுத்தண்டா ஓகே, இப்போ நீங்கள் 75 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்தண்டா ஒரு நாளைக்கு 3 கரண்டி எடுத்தால் உங்களுக்கு எவ்வளோ நாளே பாய்ச்சோங்க? ஜஸ்ட் 10 நாள் தான். 10 நாளைக்கு 25 வருஷம் கழிச்சு நயமோ நஷ்டமோ? இதுதான் கேள்வி. இப்போ நான் லோ பட்ஜெட்னே சிக்கன் எடுத்துவோம். ஓகே, நாட்டில் வந்து கடையை போய்த்து கோழி நெஞ்சு துண்டால் வெட்டி போட்டுவோம்னு சொன்னால் அனிவாரம் வெட்டி தரேன். நானும் அப்படி தான் நாட்டில் நினச்சிட்டேன், அப்படி தான் செஞ்சேன். இப்போ அப்படி பார்த்தோன்னா சிக்கன் பெஸ்ட்டில் எவ்வளோ கேமன்? கிட்டத்தட்ட 26 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் per 100 கிராம்ஸ். இப்போ 100 கிராம்னா 100 கிராமுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் ஈக்காவில். நீங்கள் ஆக்கின பிறகு 100 கிராமுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அப்படின்னா அதில் எத்தனை எடுக்கணும்? நீங்கள் 4 எடுத்தால் வேண்டிய மட்டும் போகும். 4 அப்படின்னா 400 கிராம். 400 கிராம் எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வரும் இல்லைங்களா? 400 ரூபா அப்படின்னா நீங்கள் 400 ரூபா கதை எடுத்துன்னு வைங்க. 10 நாளைக்கு எவ்வளோ? 4,000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க கேள்வி, 12,000 ரூபா வந்து நயமோ 25,000 ரூபா 10 நாளைக்கு 25,000 ரூபா நயமோ இல்லைங்களா? வே வந்து ஹராம் ஹலால் அப்படின்னு இல்லை, வே நல்லம் இல்லை நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு வே குடிச்சு நஷ்டம் அவ்வளோதான். மிச்சம் பாடி பில்டர்ஸ் இது செல்லி அல்ல. ஏன்டா இது சென்னால் அவங்களுக்கு காசு கிடைக்கிறல்ல. அப்படின்னா இப்படி தான் அவனுக்கு ஒவ்வொரு கம்பெனியால் ஒன்று குடிக்க இந்த வே பாவீங்க அதை பாவீங்க வேண்டாம். அவன் சொல்லி வே குடிங்க வேணும், இந்த வே யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு லேசி அப்படின்னு. ஆஃப்கோர்ஸ் அது லேசி. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் கோழியை வாங்கி தின்னி நல்லம். ஆட்கள் சொல்லி ஒன்றும் கோழியை தின்னாங்க அப்படி இப்படின்ட்டு. நான் இப்போ 4-5 வருஷமாக கோழி தான் நினச்சி எனக்கு ஒரு லெடை இல்லை. நான் எண்டு வரைக்கும் வேலைக்கு போகிற ஒரு நாள் லீவ் எடுத்து இல்லை. வேணா வெள்ளிக்கிழமை மட்டும் லீவு கிடச்சி அந்த லீவை மட்டும் அடிக்க அதெல்லாம் நான் ஹாலிடே எடுத்துல. ஏன்னா நசலோண்டு வந்து இல்லை அப்படி பெருசாக நசலோண்டு வரல. ஏன்னா கோழி வந்து பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ என்ன பாருங்க, ஒரு மனுஷன் ரத்தத்தை வந்து இன்னொரு மனுஷனுக்கு நல்ல வண்டி, ஒரு மனுஷன் கெட்ட ரத்தம் தான் வெளியே வர, அது வந்து இன்னொரு மனுஷனுக்கு நல்ல ரத்தம் வண்டி. அதே மாதிரி நீங்கள் கோழி ஆக்கி தானே நீ வச்சோடையாது, நீ இல்லை ஆக்கி தின்னிட்டானே எல்லா கிருமியும் சேர்த்துறிய. அப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் வே ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ் அவ்வளோதான். இந்த ப்ரோட்டீனை அப்படி கோழி தின்னு சொல்லி ஒன்றும் ஆகியல்ல, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆல்கஹால்லே கோழி தின்றா ஹீட்டன் ஓகே, ஹீட்டுன்னு வச்சுக்கோண்ணே. நீங்கள் ஒரு தயிர் அது இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி லைஃப் டிப்ஸு அந்த மாதிரி எந்த வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ 4-10 பேர் போகிறேன். அந்த 10 பேருக்கு இதை பற்றி ஒரு தெரிய மாதிரி. ஏன்னா எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸாக அந்த வேயை பாவீங்க, இந்த வேயை பாவீங்க, ப்ரொமோஷனுக்கு அந்த கம்பெனிகிட்ட போய் கேட்டு அப்படி இப்படி ப்ரொமோஷன் செய்யணும். அப்படி செய்யணும்னு தேவையும் இல்லை. இப்போ எனக்கும் இந்த வீடியோ ஒரு இங்கிலீஷால் பேசி போடலும். நான் என்ன வேணுமென்ட்டு எங்களை ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா தமிழ் பேசியாக ஒரு பெஸ்ட் லெவல் வரணும். அதுக்கு தான் நான் தமிழால் சரி. அது இல்லாமல்
இங்கிலீஷால் சேர்த்து ஒன்றும் இல்லை எங்கடாக்கள் வந்து இப்போ என்ன பாருங்கள் செலாக இல்லையா எந்த கேலரி டெஃபிசிட்டை பற்றி பேசுவோம் அதே தான் நான் சொல்லியே பேசிக்காக ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகிறவனை பற்றி கேலரி டெஃபிசிட் கேலரி என்ன இருந்தேன் கால்குலேட் பண்ணி எப்படின்னு அதெல்லாம் தலையில் இல்லை அவனுக்கு அதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கே சொல்லிட்டேன்டா எப்படியும் யோசிச்சேன் இல்லை பித்திரி அதே ஷூட்லுன்னா நான் எப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் ஜஸ்ட் உங்களுக்கு நான் விளங்கி எடுத்தமே உங்களுக்கு விளங்க எடுத்துடும் லேஷா அந்த மாதிரி எந்தாலும் டவுட் இருந்தாண்டா கீழே கமெண்ட் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்